கடைசியா நான் உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அதான் அடையாளம் தெரியல. பரவால்ல. இப்ப நீங்க டெவில் கேங் அமைப்புல பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு தெரியுது. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். என்று ஒரு சிரிப்புடன் சொன்னான் ஹரிஷ். நீங்க அன்னைக்கு என்ன காப்பாத்துனது, எனக்கு வாழ்றதுக்கான 2வது வாய்ப்ப குடுத்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். நைட்டு பகல்னு பார்க்காம பிராக்டிஸ் பண்ணேன். அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். என்ற அந்த பெண், இதுக்கெல்லாம் முதல்ல நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்காக நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்றி உள்ள ஆளா இருப்பேன். இன்னைக்கு இத சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்றாள். அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்ல. ப்ளீஸ் நீங்க இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஹரிஷ் அவளை சமாதானப்படுத்த அந்த பெண் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். சரி, இப்போவாவது நீங்க என்னை தேடி வந்த விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமா? சும்மா தேங்க்ஸ் சொல்றதுக்காகவும் என் கூட பேசிட்டு போறதுக்காகவும் இங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் கேட்க, ஆமா, டெவில் கேங்கோட தலைவர் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாரு. அடுத்த 3 நாளைக்குள்ள உங்களை டெவில் கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த பெண் சொல்ல, என்ன என்று கேட்டபடி மறுபடியும் அதிர்ச்சி அடைந்தான் ஹரிஷ். ஏன் திடீர்னு என்ன அங்கே வர சொல்றாங்க? அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா? அவன் திகைப்புடன் கேட்க, நீங்க கேட்கறத பார்த்தா உங்களுக்கு விஷயமே தெரியாது போல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை அட்டாக் பண்றதுக்கு நம்ம அமைப்புல இருந்து சார்ஜன் தலைமையில ஒரு படையை தலைவர் அனுப்பி வச்சாரு. ஆரம்பத்தில் நாம தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் டாப் 10 ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மற்ற அமைப்புகளோட சப்போர்ட் அவங்களுக்கு வந்ததுனால இப்போ நம்ம சைடு ரொம்பவே வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க மிச்சம் இருக்க நம்மளோட ஆளுங்க கிட்டத்தட்ட தோத்து போற நிலைமையில இருக்காங்க. அந்த பெண் நிலைமையை விளக்க குறுக்கிட்ட ஹரிஷ், ஆனா அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று சந்தேகத்துடன் கேட்டான். அதுவா, நம்ம தலைவர் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்களை அனுப்ப பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜன் கூட முன்வரிசையில் நின்று மோசமாக இருக்கிற அந்த சுச்சுவேஷனை நமக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய வீரரை அனுப்பணும்னு நினச்ச தலைவர் அதுக்காக உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நடந்துட்டு இருக்கிற சண்டையில் எப்படியாவது டெவில் கேங்கை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உடனடியாக சண்டை களத்துக்கு போகணும். அதை பற்றி பேச தான் உங்களை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வர சொல்கிறாரு. அந்த பெண் ஒரு வழியாக அவனை சந்திக்க வந்திருக்கும் முக்கியமான காரணத்தை விளக்கினாள். அவள் சொல்லி முடித்ததும் ஒரு அதிர்வை உணர்ந்த ஹரிஷ், என்ன, நான் அந்த சண்டைக்கு தலைமை தாங்கணுமா? இந்த ஐடியாவை அவருக்கு யார் சொன்னாங்க என்று பதட்டத்துடன் கேட்டான். பக்கத்தில் இருந்த கல்லறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பும் அளவிற்கு அவனுடைய குரல் சத்தமாக ஒலித்தது. உண்மையில் இந்த விஷயங்கள் எவ்வளவு சிக்கலாகி கொண்டே போகிறது என்பதை உணர்ந்தபோது அவனால் தெளிவாக யோசிக்க கூட முடியவில்லை. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் விக்டர் ஃபோன் செய்து யூனியனை அட்டாக் செய்ய போகும் படைக்கு அவனை தலைமை தாங்க சொல்லியிருந்ததால் ஏற்கனவே அவன் மிரேட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு செல்ல வேண்டியிருந்தது. இப்போது டெவில் கேங்கில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் எப்படி 2 இடங்களில் அவனால் இருக்க முடியும்? அதைவிட 2 அமைப்புகளிலும் எத்தனையோ சீனியர் மெம்பர்கள் இருக்கும்போது அவர்களை பொறுத்தவரை எந்த அனுபவமும் இல்லாத ஹரிஷை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று உண்மையிலேயே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. டெவில் கேங்லையும் மிரியட்ஸ்லையும் ஒரு வீரன் கூடவா இல்லை? நினைக்கும் போதே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுடைய மனதை படித்தது போல, ஹரிஷ் சார், இதில் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களோட டேலண்ட்டை பற்றி எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் நீங்கள் இதுக்கு தகுதியானவர் தான். நம்மளோட எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உங்களால் நிச்சயம் உதவ முடியும். இவ்வளவு சின்ன வயசில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதனால் ஃப்யூச்சரில் உங்கள் பேர் ரொம்பவே பிரபலமாக பேசப்படும். அந்த பெண் தன்னால் முடிந்தவரை ஹரிஷை புகழ்ந்து கொண்டு இருந்தாள். ஹரிஷுக்கு அவள் பேசுவது சற்று அதிகப்படியாகத்தான் தெரிந்தது. நீங்கள் என்னோட டேலண்ட்டை பற்றி கொஞ்சம் அதிகப்படியான கற்பனையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் ஒரு போலியான சிரிப்புடன் பதில் சொன்னான். அதே நேரத்தில் அவன் மனதிற்குள் என்ன பதில் சொல்லி அவளை திருப்பி அனுப்புவது என்று தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு ஐடியா தோன்ற முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் அவளை பார்த்தவன், இப்போதைக்கு நான் டெவில் கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம தலைவி எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தாங்க. நான் இன்னும் அதை செஞ்சு முடிக்கல. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் அடுத்த செமஸ்டர் வரப்போகிறதுனால நான் டெவில் கேங்கோட ஸ்பையாக அங்கே போக வேண்டியிருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் சடனாக எதுவும் சொல்லாமல் காலேஜை விட்டு வெளியே வந்தால் மேனேஜ்மெண்ட் என் மேலே சந்தேகப்படுவாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஹரிஷ் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு உண்மை போலவே பேசினான். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அந்த பெண் நிஜமாகவே இந்த விஷயத்தை மறந்து போயிருந்தாள். இப்போது அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் ஹரிஷை அழைத்து வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையில்தான் தலைவர் இந்த வேலைக்கு அவளை அனுப்பி வைத்தார். இப்போது அவன் வரமாட்டான் என்ற செய்தியுடன் போனால் அவர் என்ன நினைப்பார் என்ற சங்கடம் அவளுக்கு தோன்றியது. நீங்கள் திரும்பி போய் தலைவர்கிட்ட வேறொரு டேலண்டான பர்சனை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். டெவில் கேங்கில் இன்னும் திறமையான தகுதியான ஆட்கள் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். தலைவி சொன்ன வேலையை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக அங்கே வருவேன். இதை சொல்லும்போது ஹரிஷுக்கு லேசாக வேர்க்க தொடங்கி இருந்தது. அதே நேரத்தில் ஒரு வழியாக இந்த பிரச்சனையை சமாளித்து விட்டோம் என்ற நிம்மதி பெருமூச்சும் தோன்றியது. ஓகே ஹரிஷ் சார் என்ற அந்த பெண் மெதுவாக தலையை தூக்கி ஹரிஷை பார்த்தாள். எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி கடனா நான் உங்கள் பக்கத்தில் இருந்து சேவை செய்ய விரும்புகிறேன் என அந்த பெண் சொல்ல, அதை கேட்ட ஹரிஷுக்கு அப்போதே மயக்கம் வருவது போல இருந்தது. அடுத்த நாள் காலையில் சந்தனாவுடன் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்த ஹரிஷுக்கு தீபக்கிடமிருந்து ஃபோன் வந்தது.
நீரஜின் நிலைமையை பார்க்க ஹரிஷை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி அவன் அழைத்தான். நீரஜை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்தாலும் அவனுடைய உடலில் இருந்த காயங்கள் மட்டும் ஆறவே இல்லை. அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அவனுடைய உயிரை காப்பாற்றிய டாக்டர்களே இந்த விஷயத்தில் குழம்பி போயிருந்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டலின் ஐசியூ வார்டுக்குள் நுழைந்த ஹரிஷ் அங்கிருந்த கண்ணாடி சதுரம் வழியாக மானிட்டர்கள் மற்றும் பல்வேறு விதமான குழாய்கள் சூழ மயக்கத்தில் இருந்த நீரஜை பார்த்தான். நீரஜுக்கு என்னாச்சு? ஏன் இவனோட காயங்கள் எல்லாம் இவ்வளோ கடுமையா இருக்கு? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். அதான் எனக்கும் புரியல. திடீர்னு சில பேர் வந்து அவனை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரு வகையில் நீரஜ் உயிரோடு இருக்கிறது அதிர்ஷ்டம்தான். ஏன்னா அதில் காயம்பட்ட அவனோட ஆளுங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. தீபக் முடிந்தவரை அமைதியான குரலில் விளக்கினான். அப்படியா? இதை பற்றி வேற எந்த டீட்டெயில்ஸும் தெரியலையா? ஹரிஷ் யோசனையுடன் கேட்க, அப்போ இருந்தே நான் இந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அங்கே வந்தவங்க எல்லாருமே சண்டை போடுறதுல ரொம்ப டேலண்டான எக்ஸ்பர்ட்ஸ்னு தெரியுது. நீரஜை அடித்து காயப்படுத்துனதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிட்டாங்க. திரும்ப அவங்களை யாரும் சென்னையில் பார்க்கவே இல்லை. அதனால் அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னான் தீபக். அவனை மொத்தம் எத்தனை பேர் அட்டாக் பண்ணாங்கன்னு கரெக்டான கவுண்ட் தெரியுமா? மீண்டும் ஹரிஷ் கேள்வி எழுப்ப 5 பேர் சேர்ந்து அவன் அட்டாக் பண்ணதா சொன்னாங்க என தீபக் பதில் சொல்லவும் அதை கேட்ட ஹரிஷின் முகம் மாறியது. அவனுடைய மனதில் இதை செய்திருக்கக்கூடிய நபராக ஒருவனின் முகம் வந்து போனது. என்னதான் இப்போதைக்கு அவனோட உயிரை பிடிச்சி வச்சிருந்தாலும் இதுக்கு மேலே எல்லாமே கடவுள் கையில் தான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ உன்னால் மட்டும்தான் அவனை குணப்படுத்த முடியும்னு தோணுது. அதான் ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொன்னேன். சொல்லிக்கொண்டே தன்னுடைய தம்பியை பார்த்தான் தீபக். அவனுடைய கண்கள் கலங்கியது. என்னதான் அவன் நீரஜிடம் கண்டிப்பான அண்ணனாக நடந்து கொண்டாலும் அவன் ஆழ் மனதில் நீரஜின் மீதான பாசம் எப்போதுமே இருந்தது. அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்ட ஹரிஷ் தீபக்கின் தோளில் தட்டி கொடுத்தான். நீ என் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ நீரஜுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குதுன்னு சொன்ன உடனேயே அவனுக்காக நான் ஒரு டேப்லெட்டை தயாரித்து கொண்டு வந்தேன். இதோட பேர் ரெக்கவரி பில். இது அவனுக்கு கொடுத்தனா சீக்கிரம் அவனோட காயங்கள் எல்லாம் சரியாகி பழைய நிலைமைக்கு வந்துடுவான் என்றபடி ஒரு பிரவுன் கலர் மாத்திரையை தீபக்கிடம் தந்த ஹரிஷ், இதை நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது தீபக். நீரஜை யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து விசாரித்து கண்டுபிடிக்கணும். முக்கியமாக அவங்க யார், இல்லை அவங்கள அனுப்புனது யார் அப்படின்னு இப்படி எந்த சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் மறக்காமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்றான். அதை சொல்லும்போது ஹரிஷ் ரொம்பவே கோபமாக இருந்தான். தன்னை சேர்ந்தவர்களை தொடர்ந்து குறிவைத்து அட்டாக் செய்யும் நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் சென்னையை விட்டு வெளியேற முடியாது என்று அவன் தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டான். 2 பேரும் பேசிக்கொண்டே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வர அப்போது ஹரிஷ் ரோட்டில் அவனுக்காக காத்திருந்த ஒரு நபரை கவனித்தான். சரி, நீ போய் மற்ற வேலைகளை கவனி, எனக்கு இந்த ஏரியாவில் கொஞ்சம் வேலை இருக்கு என்று ஹரிஷ் தீபக்கை பார்த்து தலையசைத்தான். அதற்குள் அந்த நபரை பார்த்திருந்த தீபக் புரிந்தது போல பதிலுக்கு தலையசைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்ட ஹரிஷ் அவசரப்படாமல் நிதானமாக அந்த நபரை நோக்கி நடந்தான். நாதன் சார், இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே என்ன செய்றீங்க என்று அவரை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டான். அது ஒன்றும் ஹரிஷ், இந்த கொஞ்ச நாளாக நீ ரொம்ப பிஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. எங்களை வந்து பார்க்கவோ பேசவோ கூட உனக்கு நேரம் இல்லைங்கிறதுனால நானே உன்னை பார்க்க வந்துட்டேன் என்ற நாதன் ஹரிஷை நன்றாக உற்று பார்த்தார். அவருடைய கண்களில் ஒரு ஆச்சரியம் தோன்ற அதை சில வினாடிகளிலேயே மறைத்து கொண்டவர் சாதாரணமாக அவனை பார்த்தார். இன்னும் காலேஜில் அடுத்த செமஸ்டர் தொடங்கல, அதுக்குள்ளே எதுக்காக நான் அவசரப்பட்டு வரணும்? இல்லை நீங்களும் சத்யன் சாரும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா என்ன? அதனால தான் என்னை பார்க்க தேடி வந்துட்டீங்களா? ஹரிஷ் ஒரு குறும்பு சிரிப்புடன் கேட்க அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் வானத்தை அண்ணாந்து பார்த்த நாதன், இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவர் நடக்க தொடங்கி இருந்தார். அதை பார்த்து தோள்களை குலுக்கிய ஹரிஷ் அமைதியாக அவரை பின்தொடர்ந்தான். அவர்கள் இருவரும் கொஞ்ச தூரம் மௌனமாகவே நடக்க, நீ நம்ம காலேஜில் அடைச்சி வச்சிருந்த கேசவனை நீ தான் காப்பாற்றி வெளியே அனுப்பி வச்சியா என நாதன் திடீரென கேட்டார். அவரை ஓரக்கண்ணால் பார்த்த ஹரிஷ், உங்களுக்கு ஏற்கனவே பதில் தெரிஞ்சிருந்தா திரும்பவும் எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க என்றான். நீ என்ன செஞ்சேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தான், ஆனால் அதை நீ எதுக்காக செஞ்சேன்னு காரணம் தெரியலையே, அதுக்கு தான் கேட்டேன். நாதனும் இயல்பாகவே பதில் சொன்னார். அவர்கள் மீண்டும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் நடக்க, நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல போறதில்லையா என்று மீண்டும் அவனிடம் கேட்டார். அதில் பதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற நினச்சேன், அது நான் வழக்கமாக செய்கிறது தானே, இதுக்கெல்லாம் காரணம் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹரிஷ் தன் கைகளை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி அலட்சியமாக சொன்னான். ஹரிஷ் நாதனிடம் இப்படி பேசுவதை டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த யாராவது பார்த்திருந்தால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பார்கள். ஏனென்றால் ஹெர்பல் மெடிசின் உலகில் அவருக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்தது. அவ்வளவு சீக்கிரம் யாரும் அவரை மரியாதை குறைவாக நடத்த துணிய மாட்டார்கள். ஹரிஷ் அவரை மரியாதை குறைவாக நடத்தவில்லை என்றாலும் அவனுடைய பாடி லாங்குவேஜ் ஏதோ நெருங்கிய உறவினரிடம் பேசிக்கொண்டு செல்வதைப் போல இருந்தது. அதில் கொஞ்சம் கூட பணிவோ பயமோ தெரியவில்லை. உன்னோட விளக்கம் எனக்கு திருப்தியா இல்லை. நான் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன், அந்த கேசவன் கிட்ட இருந்து கன்சாலிடேஷன் ஃபார்முலாவை உன்னால் வாங்க முடிஞ்சுதா
என பட்டென்று போட்டு உடைத்தார் நாதன். ஹரிஷ் அதற்கு பதில் பேச தொடங்குவதற்கு முன்பே, இதில் நீ தயங்குறதுக்கோ ஷாக் ஆகுறதுக்கோ எதுவுமே இல்லை. நீ அந்த ஃபார்முலா விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நான் அதை பற்றி இப்போ கேட்கல. என்னோட ஒரே கேள்வி, ஒன்னால் அவர்கிட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சதா அப்படிங்கிறது தான். நாதன் அவனுடைய கண்களை நேரடியாக பார்த்து கேட்க, என்னால் அதை வாங்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஹரிஷும் அவருடைய கண்களை பார்த்து தைரியமாகவே பதில் சொன்னான். அதிலிருந்தே அவன் பொய் சொல்லவில்லை என்பது நாதனுக்கு புரிந்தது. நான் நம்புறேனா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம், அது முக்கியமும் இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு பழங்கால டெக்னிக்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பற்றி உண்மையாக தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதில் 10 பகுதிகள் இருக்கிறது தெரியும். அதனால் அதில் இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் நீ கண்டுபிடிக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல என்றார் நாதன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு பெரிய பெரிய சக்திகள் போட்டி போட்டு தேடிட்டு இருக்காங்க. உன்னோட முழுமையான டேலண்ட் என்னங்கிறத நீயே இன்னும் உணரலனாலும் நீ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் உள்ள பர்சனுங்கிறத மேக்ஸிமம் எல்லா அமைப்புகளும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இனிமே தான் நீ யாரை நம்பணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அமைப்பு உனக்கு தகுதியானது அப்படிங்கிறத பார்த்து அதில் உன்னை இணைச்சிக்கணும். நம்ம முன்னாடி பல புது புது சவால்கள் முளைச்சிட்ருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நீ எடுக்கிற முடிவு ஒன்றை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பலரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஸோ நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். நாதன் அழுத்தமான குரலில் அதே சமயம் அமைதியாக கூறிக்கொண்டே வந்தார். அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த அர்த்தம் ஹரிஷின் இதயத்தில் ஆழமாக நுழைந்தது. ஏதோ ஒரு வகையில் அவர் பேசுவதை கேட்கும்போது அவனுக்கு ருத்ரவேந்தரிடம் உரையாடுவது போலவே இருந்தது. நேற்று நைட்டு அந்த காட்டில் உங்கூட பேசிகிட்டு இருந்த பொண்ணு ஏற்கனவே சிட்டியை விட்டு வெளியே போயிட்டாளா இல்லையா? நாதன் அசால்ட்டாக அடுத்த குண்டை தூக்கி போட அதை கேட்ட ஹரிஷின் கண்கள் அகலமாக விரிந்தது. அதுவரை நேராக பார்த்து நடந்து கொண்டிருந்தவன் அதே இடத்தில் அசையாமல் நின்று திரும்பி நாதனை பார்த்தான். ஹரிஷிடம் பேசிக் கொண்டிருந்த நாதன் சடனாக டெவில் கேங்கில் இருந்து அவனை சந்திக்க வந்த பெண்ணை பற்றி கேட்க ஹரிஷ் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். முந்தைய நாள் நடந்த அவர்களுடைய சந்திப்பு ரொம்பவே ரகசியமாக இருந்தது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அந்த பெண் ரொம்ப புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு கேமரா கூட இல்லாத இடத்தில் அவனை சந்தித்திருக்க அந்த விஷயம் எப்படி நாதனுக்கு தெரிந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. அவருடைய கண்கள் எல்லா இடங்களிலும் இருப்பதாக தோன்றியது. மேலும் அவன் டெவில் கேங்குடன் தொடர்பில் இருப்பது வெளியில் தெரிந்தால் அது அவனுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அதையெல்லாம் யோசித்தவன், உங்களுக்கு என்கிட்ட என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்று நேரடியாக அவரிடம் கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இருட்டில் காட்டில் தொலைஞ்சு போயிடுவேன்னு பயப்படுறேன், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேலே நீ போகிற பாதை ரொம்ப ஆபத்தானதாகவும் பயமுறுத்துறதாகவும் இருக்கும். நாதன் சிரித்து கொண்டே சொன்னார். அவருடைய பேச்சில் இருந்த மறைமுக குறிப்பு ஹரிஷுக்கு புரிந்தும் புரியாததாக இருந்தது. உண்மையிலேயே இவர் இப்போ எந்த பக்கத்தில் இருக்காரு என்ற குழப்பத்துடன் ஹரிஷ் அவரை பார்த்தான். இதற்கிடையில் தன் ஃப்ளாட்டில் இருந்த சந்தனா தனக்கு பொருத்தமான புதிய வேலையை தேடுவதற்காக லேப்டாப்பை எடுத்தாள். அப்போது அங்கே வந்த திலகா, சந்தனா ஏன் இன்னும் வீட்லேயே இருக்க, உன்னோட கம்பெனிக்கு கிளம்பி போகலையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். என்னோட கம்பெனியா? என்னம்மா சொல்கிறீங்க? அதைத்தான் எப்போவோ இழுத்து மூடியாச்சே. லேப்டாப்பில் கவனத்தை வைத்தபடி சந்தனா பதில் சொல்ல, அட முட்டாளே என்பது போல் அவளை பார்த்த திலகா, நான் உன்னோட கம்பெனின்னு சொன்னது தியானா மீடியாவை என்று அழுத்தி சொன்னார். சட்டென்று அவரை நிமிர்ந்து பார்த்த சந்தனா, தியானா மீடியாவா? அங்கே எதுக்கு நான் போகணும்? ஆல்ரெடி அவங்க என்னை நம்பி கொடுத்த வேலையை என்னால் கண்டினியூ செய்ய முடியல. அதனால் திரும்பவும் அங்கே போக சங்கடப்பட்டு தான் புது வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் வேறு ஏமா சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க என்றாள் சந்தனா. உண்மையில் அவளுக்கு திலகா என்ன சொல்ல வருகிறார் என்பது நன்றாகவே புரிந்தது. ஆனாலும் புரியாதது போல நடித்தாள். எனக்கு போய் எப்படி தான் இப்படி ஒரு பொண்ணு வந்து பிறந்துச்சுனே தெரியல. தியானா மீடியா மொத்தமுமே உனக்கு சொந்தமானது. அதில் ராணி மாதிரி உட்காந்து அந்த கம்பெனியை நடத்துறதை விட்டுட்டு புதுசாக ஏதோ வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிற. நிஜமாவே உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. திலகா தலையில் அடித்துக்கொள்ள நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து அவரை பார்த்த சந்தனா, அம்மா நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இந்த இடத்துக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஹரிஷோட ஒய்ஃபாக வாழ்கிறது சந்தோஷம்தான். சொல்லப்போனால் பெருமையாகவே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக அந்த பவரை தப்பாக யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதோட எனக்குன்னு இருக்கிற சொந்த அடையாளத்தையும் என்னால் விட்டுத்தர முடியாது. சந்தனா உறுதியான குரலில் கூற திலகாவின் முகம் மாறியது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவர் சட்டென்று தன்னுடைய டோனை மாற்றிக்கொண்டு, நான் அதுக்காக சொல்லலை சந்தனா, நீயே பார்க்குறல்ல, ஹரிஷ் அதிகமாக கம்பெனிக்கு போகிறதே இல்லை. அவனுக்கு வெளி வேலைகளை சமாளிக்கவே நேரம் சரியாக இருக்குது. யாரையோ நம்பி கம்பெனியை விடுறதுக்கு பதிலாக அவனோட சொந்த ஒய்ஃப் நீயே அதை பொறுப்பாக பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த ஹரிஷுக்கு ஏன் இது தோணலைன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நீயாவது எடுத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு 5க்கும் 10க்கும் வெளியில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன். அந்த சம்பளம் எந்த மூளைக்கு பத்தும்? நான் விளையாடுற சீட்டாட்டத்துக்கு பெட்டு கட்ட கூட பத்தாது. பேச்சு வாக்கில் திலகா சொல்ல அதை கேட்டதும் சந்தனா சோஃபாவில் இருந்து எழுந்து நின்று தீயாக முறைத்தாள். அம்மா,
இனிமேல் வெளியில் போய் சீட்டாட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணதை மறந்துட்டீங்களா? உங்களோட அந்த சூதாட்ட கடனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறவங்க நான் ஹாஸ்பிட்டலில் சாக கிடந்த போது கூட வந்து அந்த பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? ஏமா எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறீங்க? சந்தனா தன்னை மறந்து கோபமாக கத்தினாள். அது அப்போ நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படியா? தியான மீடியாவில் எந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு உனக்கு தெரியுமா? அது யாரோட பணம்? நம்ம ஹரிஷோட பணம் தானே. அவன் ஒருத்தனால் அதை முழுசாக செலவழிக்க முடியுமா? அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். திலகா புதுவித நியாயம் பேச சந்தனா அம்மா என்று கூட பார்க்காமல் எதையாவது எடுத்து அவரை அடித்தால் என்ன என்று யோசித்தாள். ஓஹோ, கதை அப்படி போகுதா? உங்களுக்கு தான் ஹரியை பார்த்தாவே பிடிக்காதே, அப்புறம் அவன் சம்பாதிக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதா என்று அவள் நக்கலாக கேட்க ஒரு நிமிடம் பதில் சொல்ல திணறிய திலகா, இப்போ எதுக்காக அப்படி முறைக்கிற? அதான் நீ அவனை டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டியே. சம்பாதிக்கிற பணத்தை இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட செலவழிக்கலைன்னா அதை வச்சிருக்கிறதுல என்ன பிரயோஜனம் என்று அலட்சியமாக பதில் சொன்னார். அப்படியா, சரி, நீங்கள் வெளியில் போய் உங்கள் இஷ்டம் போல் நல்ல சீட்டு ஆடிட்டு வாங்க. ஆனால் நான் ஹரி வந்த உடனே சொல்லிவிடுவேன், சூதாட்டத்தால் நீங்கள் எவ்வளோ கடன் கொண்டு வந்தாலும் அதில் ஒரு பைசா கூட அவன் அடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சந்தனா கண்களில் கோபம் மின்ன கூறினாள். அதே நேரத்தில் நாதனுடன் பேசிக்கொண்டிருந்த ஹரிஷுக்கு சட்டென்று முதல் நாள் இரவு உமாநாத்துக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. ஓகே நாதன் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன் என்ற ஹரிஷ் அப்போதுதான் தன்னுடைய கார் ஹாஸ்பிட்டல் வாசலிலேயே நிற்பதை உணர்ந்தான். அதை பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தவன் ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினான். அவன் அக்ஷராவின் வீட்டு வாசலில் போய் இறங்கிய போது ஹாலில் உட்கார்ந்திருந்த உமாநாத் ஒரு பழங்கால பூச்செடியை துடைப்பதில் மும்முரமாக இருந்தார். ஹரிஷை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஆச்சரியம் தெரிய, ஹரிஷ், நிஜமாவே நீ வந்துட்டியா? நான் கூட சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன்னு நினச்சேன். இன்றைக்கி நீ வரலன்னா நாளைக்கு திரும்பவும் உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா என் பொண்ணை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்று சொல்ல ஹரிஷ் அவரை சங்கடத்துடன் பார்த்தான். இந்த பக்கமாக போனேன் அங்கிள், அதான் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஹரிஷ் என்ன சொல்வதென்று தெரியாமல் வாய்க்கு வந்ததை கூறினான். சரி, அதுவும் நல்லதுதான், உள்ளவா, ஏன் வாசலே நிற்கிற சொன்ன உமாநாத் அந்த பூச்செடியை துடைப்பதில் கவனத்தை வைத்தார். அவன் உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்ததும், அக்ஷரா விஷயத்தில் நீ ஏதாவது செய்வேங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை உள்ளே அலோவ் பண்ணுறேன். அதுக்காக என்னை ஏதோ வில்லன் மாதிரி கற்பனை பண்ணிக்காத. அப்புறம் இந்த வயசில் இதெல்லாம் சகஜம்னு எனக்கும் தெரியும். ஆனால் அதால் என் பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படும் போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நேற்று நான் கோவத்தில் ஏதாவது உன்கிட்ட தப்பாக பேசியிருந்தா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத என்று மறைமுகமாக மன்னிப்பு கேட்டார் உமாநாத். எனக்கு புரியுது அங்கிள், கண்டிப்பாக இதில் என்னால் என்ன செய்ய முடியுதுன்னு பார்க்குறேன் ஹரிஷ் சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்து தலையசைத்த உமாநாத், இந்த வீட்டுக்கு நீ வரது ஒன்றும் புதுசு இல்லையே. மாடியில் இருக்க 2வது ரூம் தான் அக்ஷராவோடது. நீ அங்கேயே போய் அவகிட்ட பேசலாம் சொல்லிவிட்டு மீண்டும் பூச்செடியை துடைப்பதில் ஆழ்ந்தார். ஒரு கணம் அவரை பார்த்த ஹரிஷுக்கு தன் மீது அவர் எவ்வளவு கோபப்பட்டாலும் அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயமும் வைத்திருப்பதை உணர்ந்தான். இல்லாவிட்டால் அக்ஷராவின் ரூமிற்கே செல்லும் அனுமதியை அவனுக்கு வழங்கியிருக்க மாட்டார். அதற்கு மேல் நேரத்தை வீணாக்காமல் அக்ஷராவின் ரூமை நோக்கி சென்ற ஹரிஷ் அங்கே அவள் தன் போட்டோவை வைத்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த போட்டோவை பார்த்தபடி அவளுடைய வாய் ஏதேதோ முணுமுணுத்து கொண்டிருக்க அவள் மானசீகமாக தன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். எப்போதுமே அக்ஷராவை ஒரு நல்ல ஃப்ரெண்டாகத்தான் அவன் நடத்தினான். ஆனால் அவளுக்கு தன் மீது இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் என்று ஆரம்பத்தில் அவன் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு அதை பற்றி கொஞ்சம் தெரிய வந்தபோது உட்கார்ந்து பொறுமையாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அதிலும் ஹரிஷின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு அயோக்கியனை திருமணம் செய்து கொள்ளக்கூட அவள் தயங்கவில்லை என்ற போதுதான் அவளுடைய மனதில் இருந்தது ஹரிஷுக்கு வெட்ட வெளிச்சமாக புரிந்தது. அதிலும் அவள் செய்ய முன்வந்த தியாகம் அவனது மனதை தொட்டதென்னமோ உண்மைதான். அதன் பிறகு கிடைத்த கொஞ்ச நேரத்தில் அவளிடம் சற்று தெளிவாக பேசினாலும் அதிலெல்லாம் அவளுடைய மனம் மாறவில்லை என்பது இப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது. ஹரிஷ், எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. அப்புறம் நீ ரொம்ப நல்லா சமைப்பேன்னு சந்தனா என்கிட்ட சொன்னான். எனக்கு உன் கையால் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்காக எப்போவாவது சமைச்சு கொடுப்பியா என்று ரூமில் யாரும் இல்லாத தைரியத்தில் அவள் அவனை ஒருமையில் விழித்து பேசிக்கொண்டிருக்க கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று அதை கவனித்த ஹரிஷ் ஒரு வழியாக தன் மௌனத்தை கலைத்தான். அக்ஷரா, நீ என் கையால் சாப்பிட ஆசைப்பட்டனா நான் கண்டிப்பாக உனக்காக சமைச்சு தரேன். ஹரிஷின் குரல் திடீரென்று ஒலிக்க அக்ஷரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கதவுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருந்த அவள் தலையை திருப்பக்கூட யோசித்தாள். அவள் கையில் இருந்த போட்டோ நடுவில் கீழே விழுந்தது. ஒரு வழியாக மனதை திடப்படுத்தி கொண்டு மெதுவாக திரும்பி பார்த்தவள் அங்கே கதவின் மீது ஸ்டைலாக சாய்ந்து கொண்டு நின்ற ஹரிஷை பார்த்ததும் கனவுதான் காண்கிறோமோ என்று நினைத்து கண்களை தேய்த்து விட்டு கொண்டாள். கனவெல்லாம் இல்லை, நிஜமாவே நான் தான் சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்த ஹரிஷ் அங்கே கிடந்த சோஃபாவில் உட்கார அப்போதுதான் அவள் தனக்குள் அவனை ஒருமையில் பேசியது அக்ஷராவிற்கு ஞாபகம் வந்தது.
அவளுக்கு உள்ளுக்குள் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி படபடத்தது. அவன் சோஃபாவில் உட்கார்ந்த அதே நேரத்தில் அவள் சேரில் இருந்து எழுந்து நின்றாள். அவனிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் அவள் பேந்த விழிக்க அதை பார்த்த ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அக்ஷரா, நமக்குள்ளே எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், எனக்கு இவ்வளோ மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல நீ உட்காரு என ஹரிஷ் கிண்டலாக சொல்ல, இருந்த மனநிலையில் அவன் செய்த சின்ன நகைச்சுவையை கூட அக்ஷராவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் போட்டோவை வைத்து தான் புலம்பிக் கொண்டிருந்ததில் ஹரிஷ் எந்த அளவிற்கு கேட்டிருப்பான் என்ற குறுகுறுப்பு அவளுக்குள் வந்தது. ஒரு தயக்கத்துடன் அவள் சேரில் உட்கார ஹரிஷ் அவளை பார்த்து பளிச்சென்று சிரித்தான். இதற்கிடையில் டெவில் கேங் ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த பெண் மரியாதையுடன் தலைகுனிந்து நின்றாள். அவளுக்கு முன்னால் இருந்த டெவில் கேங்கின் தலைவர் ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு வெளியில் இருந்த இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளி வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஹரிஷ் அப்படியே சொன்னா? தலைவர் இதோடு 3வது முறையாக நம்ப முடியாமல் அவளிடம் கேட்டார். ஆமாம் சார், தலைவி கொடுத்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு வரதா சொன்னார். அதை பாதியில விட்டுட்டு வந்தா இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணா போய்டும்னு சொன்னார். அந்த பெண் ஹரி சொன்னதை அப்படியே கிளிப்பிள்ளை போல ஒப்பித்தாள். அவளுக்கு தலைவரின் முகத்தை நேரடியாக பார்க்கும் தைரியம் இல்லை. இப்போ ஹரிஷ் இல்லாமல் என்ன பண்ணுறது? தலைவர் தனக்குள் கேட்டுக்கொண்டார். அவர் மனதிற்குள் திடீரென்று ஒரு குழப்பமான உணர்வு ஏற்பட்டது. ரொம்ப நேரம் அமைதியாக யோசித்தவர் ஒரு முடிவை எடுத்தார். சரி, நான் சொல்கிற ஆர்டரை ஃபஸ்ட்டு நிறைவேற்றுங்க. நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு சார்ஜெண்ட்டை திரும்பி வர சொல்லுங்கள் என இறுகிய குரலில் அவர் கூற அந்த பெண் திகைத்து போனாள். தலைவரின் முடிவுக்கு அவள் உடனடியாக பதிலளிக்கவில்லை. கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டவள், தலைவரே, நீங்கள் உண்மையாகவே சார்ஜெண்ட்டை இங்கே திரும்பி வர சொல்ல போகிறீங்களா? நாம் விருப்பப்பட்டபடி ஹரிஷ் வர முடியலனாலும் இங்கே நானும் இன்னும் சில முக்கியமான அதிகாரிகளும் இருக்கோம். நீங்கள் உத்தரவு கொடுத்தா நாங்கள் படைகளை வழிநடத்திட்டு போய் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கு எதிராக களத்தில் குதிப்போம் என்று மெதுவான குரலில் கூறினாள். அவளுடைய உள் மனதில் நிறைய பெரிய காரியங்களை சாதித்து தன்னால் முடிந்த ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தாள். இல்லை வேண்டாம், நீங்களும் மற்ற அதிகாரிகளும் சக்தி வாய்ந்தவங்க தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. இருந்தாலும் டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே உங்களை விட பவர்ஃபுல்லானவங்க. அதனால் நீங்கள் போனாலும் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடியும் என்று அவர் தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக கூறினார். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் ஹீலிங் அகாடமி மேலே நான் அட்டாக் நடத்த சொன்னதுக்கு முக்கியமான காரணமே நாம் இன்னும் பலத்தோடு தான் இருக்கோங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தவும், டாப் 10 ஆர்கனைசேஷனோட ஒத்துமையும் வலிமையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு நம்மளை தயார் செஞ்சுக்க முடியும். தலைவர் முதல் முறையாக அந்த சண்டையின் நோக்கத்தை மனம் திறந்து சொன்னார். தலைவரின் மனதில் என்ன திட்டம் இருக்கிறது என்று தெளிவாக புரியாவிட்டாலும் அதற்காக அவரை எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியமெல்லாம் அவளுக்கு இல்லை. அதனால் அவர் கூறியதற்கு சரி என்று தலையசைத்துவிட்டு அமைதியாக அங்கிருந்த கதவை நோக்கி சென்றாள். அதே நேரத்தில் சிவகங்கையில் இருந்த மணிவேலின் வீட்டில் மணிவேல் உணர்ச்சிகளை துடைத்த முகத்துடன் சேரில் உட்கார்ந்திருந்தார். யமுனாவும் மூத்த மகள் ஷோபாவும் அவருக்கு இரு பக்கங்களிலும் கவலையுடன் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன்னால் இளைய மகள் கிருபா தரையில் மண்டியிட்டு இருக்க அவளுடைய உடல் நடுங்கிக் கொண்டு இருந்தது. அப்பா ப்ளீஸ்பா, கிருபா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு எந்திரிக்க சொல்லுங்க. கெஞ்சலாக கேட்ட ஷோபாவால் தன் செல்ல தங்கையுடைய நிலைமையை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஆமாங்க, அவள் செஞ்ச தப்புக்கு ஏற்கனவே அவளை திட்டி தீத்துட்டீங்க. இனி ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டா, அதனால அவளை மன்னிச்சு விட்டுலாங்க. மறுபக்கம் இருந்த யமுனாவும் பாவமாக கேட்டபடி அவரை பார்த்தாள். நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கணபதி சார் ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து அவளை இங்கிருந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. மணிவேல் கூற 3 பேரும் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.